இந்த இயற்கை வைத்தியத்துல வெந்தய தண்ணீரை குடிப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வெந்தய தண்ணீரையும் யார் குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அதன்படி குடித்தால் மட்டும்தான் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் இந்த வெந்தயம். வெந்தயத்தை அப்படியே சாப்பிடுவதை விட வெந்தயம் ஊற வைத்த நீர் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. வெந்தயத்துல காணப்படுகிற சத்துக்களை பார்க்கிற போது நீர்ச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, கொழுப்பு சத்து இருக்கு, மாவுச்சத்து போன்ற பல நிரம்பி இருக்கிறது சத்துக்கள். இதே நேரத்தில் இந்த உடல் சூட்டை குறைக்கக்கூடியது வெந்தயம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இந்த ஊட்டச்சத்து நிறைந்த இந்த வெந்தயத்தினுடைய நீரானது சிலருடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதும் கூறப்படுகிறது. இதை பற்றி நாங்கள் பார்க்கிற போது இந்த வெந்தய குடிநீர் குடிக்கக்கூடாது என்ற நபர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில் தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக இரத்த அழுத்த நோயாளிகள் இந்த ஒரு வெந்தய தண்ணீரை பருகுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரத்த அழுத்த நோயாளிகளை பார்க்கிற போது அந்த இரத்த அழுத்த மருந்து எடுத்துக்கொண்டால் அந்த நபர்கள் வெந்தய விதை நீரை உணவிலோ அல்லது வேறு விதத்திலோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இதனை மீறி வெந்தய நீரை குடிப்பதன் மூலம் நோயாளியினுடைய இரத்த அழுத்தம் திடீரென குறைக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறாக இந்த இரத்த அழுத்தம் குறைக்கப்படுவதனூடாக தலை சுற்றல், சோர்வு, மயக்கம் போன்ற விடயங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களும் இதனை அருந்துவதை குறைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் கர்ப்பமாக இருந்தால் வெந்தய விதைகள் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, பிரசவத்திற்கு பின்னும் ஒரு நிபுணருடைய ஆலோசித்த பின்னரே இந்த வெந்தய தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெந்தய தண்ணீரை குடிப்பதனால் கர்ப்ப காலத்திலும் பிரசவத்தின் போதும் பிரசவத்திற்கு பிறகும் கூட ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் குறைந்த இரத்த சர்க்கரை உள்ள நோயாளிகளும் இதனை அருந்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இரத்த சர்க்கரை அளவு அடிக்கடி குறைவாக இருக்கிற போது இந்த வெந்தய விதை நீரை குடிப்பது ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். காரணம் வெந்தய விதையில நீருயர் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். இதனால் தான் இந்த சர்க்கரை அளவு ஏற்கனவே குறைவாக இருந்தால் வெந்தய நீரை குடித்த பிறகு சர்க்கரையினுடைய அளவு மேலும் குறையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறானவர்கள் மிகவும் அவதானத்துடன் தான் இந்த வெந்தய நீரை குடிக்க வேண்டும். அறவே குடிக்காமல் விடுவது கூட நல்லது என்று சொல்லப்படுகின்றது.